Taste the Daily. சென்னை வடபழனி சாலைகளில் வழிந்தோடும் சாக்கடை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தரன்சிங் காலனி 3வது தெரு, கங்கையம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சாக்கடை நீரானது சாலையில் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் ஏற்படுகிறது. இதனால் சுகாதார பாதிப்பு ஏற்படுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காவா அடைப்பாகி தண்ணி வெறி பொங்கி வருது. இதனால் எங்களுக்கு நோய் நொடி இருக்குது. சின்ன பசங்களுக்கு ஸ்கூலு கூட காலையில் கொண்டு போய் விட முடியல ஸ்கூலுக்கு. இதனால் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இது சரி செய்கிறாங்க, ஆனால் முழுமையாக அவங்க என்ன செய்யலைனாக்கா சரி செய்ய முடியாமல் போகுது. இதனால் தயவுசெய்து இது எங்களுக்கு ஒரு நோய் வாயு. அது மாதிரி நிறைய கொசு வீட்டில் கூட உட்காந்து சாப்பிட கூட முடியல. நிறைய அந்த பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் எங்களுக்கு நீங்கள் சரி செஞ்சு தரேன்னு சொல்லி நாங்கள் உங்கள் தாழ்மையுடன் உங்களை கேட்டு. ஆமாம், குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போக முடியும், காலையில் முடிய மாட்டேங்குது. விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் 2 வாரங்களாக மழைநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள ஔவையார் தெரு, ராஜகோபால் நகர், கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்தது. இந்த நிலையில் தண்ணீர் தேங்கி 2 வாரங்கள் ஆகியும் அப்பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அதிகாரிகள் இதுவரை வெளியேற்றவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல், அரசு அதிகாரிகள் தேங்கியுள்ள நீரை அகற்றாமல் போட்டோ ஷூட் மட்டுமே நடத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ஏரியாவில் போன 1ஆம் தேதி பெஞ்ச மழையில் பாதாள சாக்கடை உடஞ்சி திறந்து விட்ட தண்ணி கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் அரசாங்கம் இதை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்காங்க. இங்கே தண்ணி தேங்கி நின்று பாம்பு, விஷ ஜந்துகள் எல்லாம் சுற்றுது. குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, நோய் தொற்று அபாயம் ஏற்படுது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பாவம் இங்கே இருக்க மக்கள் எல்லாம். ரெண்டாவது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் மெயின் ரோட்லேயே மெயின் ரோட்லேயே போயிடுறாங்க. இங்கே உள்ளே என்ன நடக்குது, உள்ளே இங்கே மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டு இருக்காங்க, எவ்வளோ பாதிப்புக்குள்ளாக இருக்காங்கன்றதுக்கு யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. விளம்பர அரசியல் மாதிரி வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. திருச்சியில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளை திமுக அமைச்சர் KN நேரு முறையாக பார்வையிடவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சியில் பெய்த தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. ஆனால் திறனற்ற திமுக அரசின் அமைச்சர் KN நேரு வெள்ளம் குறைவாக உள்ள சாலைகளை மட்டுமே ஆய்வு செய்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கிராப்பட்டி, அன்பு நகர், சக்தி விநாயகர் கோயில் தெரு, அருள்நாயகம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 3 அடிக்கும் மேல் மழைநீர் தேங்கிய நிலையில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் எட்டிக்கூட பார்க்கவில்லை என கூறப்படுகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் வெற்று விளம்பரத்திற்காக போட்டோ ஷூட் எடுப்பதற்காகவும் பெயரளவிற்கு ஆய்வு செய்வதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அது பைபாஸ்ல இருக்க தண்ணி ஃபுல்லா இதுலதான் வருது. யாரும் பார்க்கவும் இல்லை, இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியும் போக முடியல, அங்கிருந்து யாரும் வரவும் முடியல. அதனால எல்லாம் நல்ல தண்ணி எல்லாத்துலயுமே சாக்கடை தண்ணி கலந்துருச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையால் தெர்மல் நகர், காதர் மீரான் நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையால் ராஜீவ் நகர், தபால் தந்தி காலனி, முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கோரம்பள்ளம் குளத்திலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் அத்திமரப்பட்டி காலாங்கரை சாலையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் தெர்மல் நகர், காதர் மீரான் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்த வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாலும் பொதுமக்கள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். திறனற்ற திமுக அரசு முறையாக வடிகால்களை அமைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூரில் 1000 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக பாசன ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் அரண்மனைக்குறிச்சி, திருமானூர், திருமழப்பாடி, முடிகொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமானது. மேலும் ஆங்காங்கே இருந்த வடிநீர் வாய்க்கால்களும் முறையாக தூர்வாரப்படாததால் வயலில் தேங்கிய நீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக தங்களுக்கு இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தமிழக அரசு உடனடியாக
இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 40,000 செலவு பண்ணியிருக்கோம். அது அரசாங்க விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அப்படி இழப்பீடு வழங்கினால்தான் விவசாயிகள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கும். திறனற்ற திமுக அரசு தனியாரிடம் இருந்து வாங்கப்படும் மின்சாரத்தின் மேல் விதித்துள்ள கூடுதல் கட்டணத்தால் தமிழகத்தில் தொழில்துறை முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மின்சார சந்தை மற்றும் மூன்றாம் நபரிடம் இருந்து வாங்கும் பசுமை மின்சாரத்திற்கு தொழில் நிறுவனங்கள் வாங்கும் மின்சாரத்துக்கு கூடுதல் சர்சார்ஜ் விதித்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது சர்சார்ஜ் யூனிட்டுக்கு ₹1.92 உள்ள நிலையில் மேலும் 54 காசுகளை விடியா திமுக அரசு உயர்த்தியுள்ளது. இந்த கூடுதல் சர்சார்ஜ் இம்மாதம் 12ஆம் தேதி முதல் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் காணப்படுவதால் தொழில்துறையினர் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் வேளையில் இதுபோன்ற கூடுதல் சுமை தொழில்துறையினருக்கு இடியாய் விழுந்துள்ளது.